ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 5th T20 மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 4th T20 மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக வந்து வரல. ஏன்னு வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் வந்து மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேட்டிங் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ்ஸு. நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறோம்னா இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து எடுப்போம். யார் எந்த பொசிஷனில் வருவாங்க, அவங்க அந்த பொசிஷனில் வராங்கன்னா யார் பவுலிங் போடுவாங்க, அப்போ அவர் வந்து விக்கெட்டாக வர இல்லை ரன்ஸ் அடிப்பாரா, இப்படிலாம் வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலர் வந்து பவர் பிளேயில் பவுலிங் போட்டு வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு டெத்தில் தான் வந்து வருவார். அவர் வந்து டெத்தில் பவுலிங் போடாமல் இடையில ஒரு ஓவர் போட்டார்னா அங்கே இருக்க ஒரு பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து ஆயிடுவார். அதே வந்து அவர் வராத பட்சத்தில் அவர் நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கணிப்போம். இப்போ ஒரு பிளேயர் வந்து மிடில் வந்து இறங்குறாருனா, இந்த பவுலர் வந்து டெத்தில் தான் பவுலிங் போட போகிறாருனா அவர் வந்து நல்லா விளையாடுவார்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் பவுலிங் போட்டால் அவர் விக்கெட் ஆகிற மாதிரி வந்திருக்கும், இவரை விட இவர் பவராக வந்து இருப்பார். இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணிப்போம். அந்த 22 பிளேயர்ஸையும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கணிப்போம். ஸோ இந்த மாதிரி பெரிய சேஞ்சஸ் நடக்கிறப்பையும், இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர்லாம் ரொம்ப வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கிறப்பையும் நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக வந்து வராமல் போயிடும். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரே வந்து கொடுக்கல. அவரை பேட்ஸ்மேனாக மட்டும்தான் வந்து டீமில் வந்து வச்சுருந்தாங்க, யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லணும்னா, வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் மாதிரிலாம் வந்து அடிக்க மாட்டார். அவர் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார். பெருசாக ரன் அடிக்கல, 11 ரன் என்னமோ தான் வந்து அடித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு போய்ட்டு பவுலிங் வந்து கொடுக்குறாங்க, அவர் விக்கெட் வந்து எடுக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் வந்து சிவம் துபே வந்து இறக்கி விட்றாங்க. சம்மந்தமே இல்லாமல் அவரை கொண்டாந்து இறக்கி விட்றாங்க. அவர் வந்து நின்று ஓரளவுக்கு டைமை முடிச்சுட்டு வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லா பேட்டர்ஸோடைய ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணிப்பு எடுத்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா விளாடாமல் வந்து போயிட்டாங்க. இதே மீறி நம்ம ஒரு சில பேருக்கு சொல்லியிருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்துருந்துச்சு. நார்தன் எல்லிஸ் 3 விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தோம், கரெக்டாக 3 விக்கெட் வந்து எடுத்தார். அதே மாதிரி டிம் டேவிட் வந்து விளையாட மாட்டார்னு சொல்லியிருந்தோம். அதாவது போன மேட்ச் அவர் தான் வந்து பிரித்து எடுத்துகிட்டு போனார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் சுத்தமாக விளாட மாட்டார், வந்தோடனே அவுட் ஆகிடுவார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே அவுட்டு, ஒரு 6 மட்டும் அடித்தார். அடுத்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் பிலிப்பே புதுசாக வந்து உள்ளே வந்து வந்திருந்தார். இந்த ஜாஸ் பிலிப்பே வந்து பார்த்திங்கன்னா சிட்னி சிக்ஸர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎல் வந்து விளாடுவார். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓப்பனிங் தான் வந்து இறங்குவார். இவரை வந்து பார்த்திங்கன்னா டீமுக்குள்ளே வந்து கொண்டாந்துருந்தாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட் வர டீமில் இல்லை. அப்படிங்கிறப்போ அவருக்கு பதில் இவர் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து நினச்சேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் ஜாஸ் பிலிப்பே வருவார்னு நினச்சேன். ஸோ ஜாஸ் பிலிப்பே நல்லா விளாடுவார்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விளாடல. ரீசன் வந்து என்ன வந்து பார்த்தோம்னா, அவரை கொண்டாந்து கடைசியாக இருக்கிறாங்க, நடுவில் கொண்டாந்து இறக்குறாங்க. அவர் ஓப்பனிங்காக இருக்காமல் மேத்யூ சாட்டை கொண்டாந்து ஓப்பனிங் ஆட வைக்கிறாங்க. அவர் மிடில் வந்து இறங்கியிருந்தாரா வந்தோடனே வந்து அவுட்டாக இருப்பார். ஓப்பனிங் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ரன்ஸ் வந்து அடிச்சிட்டாரு. ஏன்னா ஓப்பனிங்கில் கொஞ்சம் டைமிங் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரன்ஸ் வந்து அடித்தார். ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு பூரா வந்து குழப்பி வந்து எடுத்துட்டாங்க. அதனால் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது வந்து நடக்காமல் வந்து போயிடுச்சு. ஒரு சிலது மட்டும் வந்து நடந்துருந்துச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 5வது மேட்ச்சு, கடைசி மேட்ச்சு. இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ இதை பற்றி வந்து பார்க்கலாம். இது என்றைக்கு நடக்கிறது வந்து பார்த்தோம்னா 8 நவம்பர் வந்து நடக்குது, சனிக்கிழமை. 8-1 காம்பினேஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சனியும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில் யாரெல்லாம் வந்து நல்லா விளாட வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, இந்தியாவில் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ஜித்தேஷ் சர்மா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தோன்னா மிச்சல் மார்ஷ், ஜாஸ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல், ஆடம் ஜாம்பா, நாதன் எல்லிஸ், ஜாஸ் பிலிப்பே இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. யார் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, போன மேட்ச் சொல்லியிருந்தோம் யாரெல்லாம் வந்து சரியாக விளாட மாட்டாங்கன்னு. அவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாருமே போன மேட்ச் சரியாக வந்து விளாடலை. அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா இந்த மேட்ச்சும் டிம் டேவிட் வந்து வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை. அதே மாதிரி மேத்யூ ஷாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து பெருசாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை, வந்த உடனே கூட வந்து அவுட் ஆகலாம். யாருக்கு டீசெண்டாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், சிவம் துபே, சுமன் கில் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் கொடுப்பாங்க 2 டீமில் சேர்த்து அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜாஸ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல், ஆடம் ஜாம்பா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது இந்த மேட்ச்சில். அப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து நல்லா விளாடுவாங்கன்னு சொல்கிறேன்னா, அதில் யார் இப்போதைக்கு ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள். அவங்களாம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணும் பட்சத்தில் அவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதே ஃபார்மில் இல்லாத பிளேயரை சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் அடிப்படையில் வந்து சொல்கிறோம். இன்றைக்கி கிரகங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற பொறுத்து நம்ம வந்து சொல்கிறோம். அவங்க ஃபார்மில் இருக்காங்களா இல்லையா, அவங்க நல்ல பேட்ஸ்மேனாக இல்லையா, எந்த பொசிஷனில் இறங்குவாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் அந்தளவுக்கு சரியாக வந்து வரல. ஆனால் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து வந்துருந்துச்சு. இந்த மேட்சும் சரி, நியூசிலாந்து மேட்சும் சரி, 2 மேட்சும் வந்து சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த மேட்ச்சில் டாஸுக்கு அப்புறம் எதுவும் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை நான் டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது.
இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 சீரிஸ் வந்து முடியுது. இதுக்கப்புறம் எந்த மேட்ச்சுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்கணும் என்ன ஏதுங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க.